கேனிஸ்டர் ஃபில்டரா? அப்பா அதெல்லாம் செட்டே ஆகாது. ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குன்னு மலைச்சு போன காலம்லாம் சுத்தமாக போச்சு. இப்போ ரொம்ப சிம்பிளாக ஸ்லீக் டிசைனில் பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக அதுவும் நம்ம பட்ஜெட் ப்ரைஸ்லேயே கேனிஸ்டர் ஃபில்டர் கிடைக்குது. நம்ப முடியல. இப்போ CF388 அப்படின்னு டாஃபின்லேருந்து ஒரு கேனிஸ்டர் ஃபில்டர் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த ஃபில்டரோட ஃபங்க்ஷன், அதாவது டெமோ வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் அந்த CF388ங்கிற மாடல் புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. இந்த மாடலோடைய வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 5.5. இதோட ஃபில்ட்ரேஷன் அவுட்புட் வால்யூம் வந்து 330 லிட்டர் பெர் ஹவர். இதை வந்து நம்ம 2 அடியிலேருந்து 2.5 அடி டேங்க் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயினாக எடுக்கிறது வந்து இதுதான் ஃபில்ட்ரேஷனோட கம்பார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அக்சசரிஸ் தனியாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக இந்த ப்ராடக்டோட டெமோவோட இன்ஸ்ட்ரக்ஷனோட மேனுவல் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த யூசர் மேனுவலை பார்த்தே நம்ம ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ கலர் பாயிண்ட், இப்போ நான் விரல் வச்சு காட்டுறேன் இல்லையா, அது வந்து இன் அண்ட் அவுட். இது மட்டும் நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். அதனால தான் கொஞ்சம் க்ளோஸாக காமிக்கிறேன். இப்போ இந்த பார்த்தீங்க இல்லையா, சைடில் 2 ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, அதுதான் ஹோல்டர். அந்த ஹோல்டரில் தான் 2 கிளிப்பு போட்டு நம்ம டேங்கோட அதை ஃபிட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா டேங்கோட ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷன். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபில்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் அந்த ஹெட் போர்ஷன். அந்த ஹெட் போர்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. 3 சைஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஸ்பாஞ்சை வெளியில் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்று வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும், ஒன்று கோர்ஸாக இருக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் ஹோல்ஸ்லாம் பெருசாக இருக்கும். அடுத்து முக்கியமாக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்பன் ஸ்பாஞ்சுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த கார்பன் ஸ்பாஞ்சு. இந்த கார்பன் ஸ்பாஞ்சை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். வேற மீடியம் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இல்லை. நம்ம வேணும்னா பயோ பால்ஸ் போட்டுக்கலாம். சின்னதாக செராமிக் பால்ஸ் வருதுல, அது போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அட்டாச்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இன்லெட்டு, அவுட்லெட். இந்த அவுட்லெட்ல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாரோட கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த ஒயிட் கலர்ல அந்த ரவுண்டா இருக்கு பார்த்தீங்களா, அந்த வால் இது தப்பு பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. இதை பாருங்களேன், காட்டும் போது கொஞ்சம் க்ளோஸா பார்த்தீங்கன்னா தெரியும். அதை ரொட்டேட் பண்ணோம்னா அது ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இது க்ளோஸா இருந்ததுன்னா வாட்டர் வெளியில வராது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன்ல இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த ஜாயின்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த எல்போ மாதிரி இருக்கிறது வந்து அட்டாச் பண்ணிக்கணும். போடும்போது நல்லா டைட்டா வந்து லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டு இதுல வந்து அந்த ஸ்ப்ரே பாரை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்கறது அவுட்புட்டோட போர்ஷன். இது வந்து ஈஸியா நம்ம 2 பக்கமும் ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்லெட்லயும் அதே மாதிரி தான் ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். அந்த ப்ரொவிஷனை வந்து நம்ம கரெக்டாக அந்த இன்லெட்ல பார்த்து போடணும். அதே மாதிரி தான் அந்த வால் ஒயிட் கலர்ல இருக்குன்னு சொன்னா அது ஓப்பன்ல வைக்கணும். அப்பதான் தண்ணி செக்ஷன் ஆகும். அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா தண்ணியே ஃபில்டருக்குள்ள வராது இல்லையா. ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்டென்ஷன் பைப் இருக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் பைப்பை வச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்றேன் பாத்தீங்களா, இதுதான் வந்து டி ஆயிலர். அதாவது டேங்கோட சர்ஃபேஸ்ல ஆயில் பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த ஹோல் வழியா உள்ள போய் ஃபில்டர் ஆகி வரும். அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் டி ஆயிலர். ஸோ இவ்வளவு தாங்க செட்டப். இப்போ நம்ம பார்க்கறது தான் அந்த ஹோல்டர் போர்ஷன். இந்த ஹோல்டர்ல பாத்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் இல்லையா, அந்த காடி மாதிரி இருக்கு பாருங்க, அதை எடுத்து தான் என்ன பண்ணிடணும், டேங்க்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது அந்த ஃபில்டரோட பேக் சைட்ல ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லையா, அந்த இடத்துல வச்சு நான் வீடியோல காட்டுறது மாதிரி கரெக்டா பொசிஷன் பண்ணி வச்சு லாக் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபுல்லா லாக் ஆகும். இதுதான் வந்து அந்த ஃபில்டர் டேங்கோட பிடிக்கக்கூடிய பிடிமான பகுதி. அது மேல பாத்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா டேங்கோட கிளாஸ் திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 கிளிப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் சைடில் ரைட் சைடில். ஸோ இந்த 2 கிளிப்பையும் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த ஹோலில் வச்சு லாக் பண்ணிக்கணும். வச்சுட்டு ஒரு தடவை கரெக்டாக ஃபிட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஃபில்டர் கீழே உடஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ஷனில் இன்லெட் அவுட்லெட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த ஹோல்டரும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க செட்டப். ரொம்ப ரொம்ப சிம்பிளான செட்டப். இதில் முக்கியமான விஷயம், ஃபில்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஃபுல்லாக வாட்டரை ஃபில் பண்ணி அதில் உள்ள ஏர்லாம் ரிலீஸ் பண்ணிடணும். இப்போ நான் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஓவர்ஃப்ளோ கூட கொஞ்சம் ஆகும். அந்த மாதிரி ஆனால் தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஏர்லாம் ரிலீஸ் ஆகும். இது பண்ணதுக்கு அப்புறம் வச்சு என்ன பண்ணிடணும், அதை லாக் பண்ணிடணும். இவ்வளோதான் ஃபில்ட்ரேஷன் வந்து. இது உங்களுக்கு டெமோக்காக எடுக்கிறதுனால உள்ள ஸ்பாஞ்செல்லாம் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா எங்களோட டேங்க்ல சைடில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபில்டர் ஸ்ப்ரே பார் கூட எடுத்துட்டோம், உள்ள வைக்க முடியல. அதுக்கப்புறம் டேங்க்குள்ள ஃபில்டரை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே பாரை அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணிட்டு போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக ஸ்ப்ரே ஆக ஆரம்பிச்சிருங்க. தெரியுதுங்களா, அந்த ஃபோர்ஸ் அருமையாக ஃபில்டர் ஆகுது. ஸோ இந்த ஃபில்டரை சைடில் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருந்ததுன்னா நாங்கள் சைடில் வச்சிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு பேக்கில் ப்ரொவிஷன் இருந்தது நீங்கள் பேக்கில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் லெவலை கொஞ்சம் ரைஸ் பண்ணோம்னா அந்த டி ஆயிலருங்கிறது மேலே இருக்கக்கூடிய டஸ்ட் வரையும் எடுக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபில்டர் வந்து சைடில் மாட்டிருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா, எப்படி இருக்கு இந்த டெமோ வீடியோ? சூப்பரா ஒரு 2லேருந்து 2.5 அடி டேங்குக்கு இந்த ஃபில்டரை நீங்க செட் பண்ணலாம். இந்த ஃபில்டர் உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கே நாங்க வந்து பக்கா தெர்மாக்கோல்ல பேக் பண்ணி அனுப்பிச்சு கொடுக்குறோம். ஓகேங்களா? இது போல நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீன் வளர்க்கறதுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை.